வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்னம்மா சீனியர் ஒய்ஃபே நைட்டு நல்லா ஜாலியாக போச்சா? ஐயா அக்கா ஏன் காலையில தப்பு தப்பா பேசுறீங்க? என்னது தப்பு தப்பா பேசுறேனா? ஆமாக்கா, இதுக்கு பேர் தப்பு தப்பா பேசுறது தான். அந்த மாதிரிலாம் காலையில எந்த ஞாபகமும் வரக்கூடாதுன்னு. இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? நைட்டு சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அதில் என்ன இப்போ தப்பு? சரி விடுங்க, நைட்டு சந்தோஷமா இருந்தோம்னா நீ சொல்ற டோனி சரியில்லையே. அக்கா அதை பற்றி பேசாதீங்கண்ணா, விடுங்களா. நான் உங்ககிட்ட சும்மா பேச வந்தேன். என்ன பேச வந்தீங்க மேடம்? பேசுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? அக்கா நீங்கள் பேச மாட்டீங்களா? அக்கா அக்கான்னு கூப்பிட்றீங்க, எங்களோட சின்னவங்களா நீங்கள்? அப்படி தான் நினைக்கிறேன். நான் உங்களை விட சின்ன பொண்ணாக தான் இருப்பேன். சரி இருந்துட்டு போங்க. அக்கான்னு கூப்பிடுங்க, லாயன் கூட கூப்பிடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களா ஏன் டாக்டர் கூட படிச்சிங்களா? என்னடா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னடா என்ன விஷயம்? டாக்டரே ஊருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்தீங்க. அதுக்கு நடுவில் உங்கள் லவ்ஸ் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் ஆப்ரேஷன் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்கான ப்ரொசீஜரை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதான் கேட்டேன். டேய் நானே அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன் தெரியுமா? பேஷண்ட்டு திருப்பி கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு உனக்கு கன்வீனியன்ட்டான டேட்டு அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டேட் இருந்தால் ஓகே தான். அவங்க ஹெல்த் வைஸும் ஓகேவாக இருக்கணும். நீ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எப்போ ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். எனக்கு எப்போ இருந்தாலும் ஓகே தான். அப்போது பேலன்ஸ் இருக்கிற 2 பேஷண்ட்டையும் வர சொல்லி அவங்களோட ஹெல்த் செக்அப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவா? சரி ஓகேடா, வர சொல்லி செக் பண்ணிவிடு. உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்லாம் என்கிட்ட கூட நானும் ஒரு வாட்டி அவங்கள பார்க்கணும். சரி அங்கே அன்பழகி வீட்டுக்கு போகிறேன், நீங்களே கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோண்டா, ஆனால் அருள் வந்து கூப்பிட்டு போவானா அப்படின்னு ஏதோ பார்ட்டி ஃபார்மாலிட்டிஸ் சொன்னாங்க. அதனால தான் 2 பேரும் கிளம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? சரி ஓகே. அப்போ அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அவன் வந்துருவான் இப்போ எப்படியும். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணல ஒரு குழந்தை அமுதா, அந்த பேஷண்ட்டையும் வர சொல்லி அப்பப்போ செக் பண்ணுன்னு. அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் மானிட்டர் பண்ண தெரியாது அவள் உடம்புல என்ன நடக்குதுன்னு. நம்ம அப்பப்போ கூட்டு அவளை செக் பண்ணாதான் நம்மளுக்கும் என்னன்னு புரியும். அவளுக்கு ஏதாவது பெயின் இருக்கா இல்லை ஃபர்தராக சைட் எஃபெக்ட் ஏதாவது வருதா அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும். சரிடா, நான் தான் வர சொல்லி செக் பண்ணுறேன். நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. 2 நாள் ரிலாக்ஸாக இப்போ தான் கல்யாணம் இருக்குது. ஸோ அதனால் உன் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோ, ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடு. அதே மாதிரி இன்னும் 2 பேஷண்ட்டை செக் பண்ண போகிறேன்னு சொன்னால, செக் பண்ணும்போதே நான் கூட இருக்கணும்னாலும் சொல்லு, நான் வரேன். என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக நீனா ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் என்னன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேவை இருந்தால் நான் கூப்பிட்றேன், நீ வா. சரிடா. அடடே நந்துக்குட்டிக்கு யார் சிந்து போட்டு பூவெல்லாம் வச்சாங்க? சூப்பராக இருக்கடி தங்கம். நீனும் பூ வச்சிருக்க, உங்கள் அக்கா பூ வச்சிருக்கா, என்ன கதை? அன்பழகி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள பாட்டி கூப்பிட்டு ஏம்மா காலையில் இப்படி இருக்க, தலையை சீவி பூ வைமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு தான் மட்டும் எப்படி பூ வச்சுக்கிறது? எல்லாருமே தான் பூ வச்சுக்கணும். பூவெல்லாம் யாராவது கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வச்சுக்கணும், நான் மட்டுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி பூ வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம நந்துக்குட்டிக்கு சிண்டு போட்டு பூ வச்சிருக்காங்க. நல்ல பழக்க வழக்கம். ஒருத்தவங்க பூ கொடுத்தா அவங்க மட்டுமே வச்சுக்க கூடாது. பக்கத்தில் பொம்பளை பிள்ளைங்க யாராவது இருக்காங்க இல்லையா, வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் பூ வச்சுக்கணும். பழக்க வழக்கத்தெல்லாம் என் அண்ணன் குடும்பத்துலேருந்து அப்படியே கற்றுட்டு வந்திருக்கா என் மருமக. அது சரி, காலையிலே மருமக புராணமா? ஆமாண்டி, இந்த காலத்து பிள்ளைங்களாம் எங்கே நினைக்கிறீங்க? பூ கொடுத்தா எதை வாங்கணும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு போயிடுறீங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. பூ இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கிள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் தலை சீவி வைப்பாங்க. ஒருத்தவங்க வச்சிருக்காங்களா இன்னொருத்தவங்க வச்சிருக்கே இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போல்லாம் அப்படி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கவனிச்சு பார்ப்போம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு நல்ல இதில் போயிட்டு இருக்கும். இப்போலாம் அப்படியா இருக்கீங்க? செஞ்சு போனால் நீ உங்கள் அக்காவை கேட்குற அவ்வளோதானே. அதை தாண்டி யாரையாவது கேட்டிருக்கியா பூ வச்சுக்கிறீங்களான்னு? பாத்தியா, என் மருமக வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கேட்டு பூ வச்சு விட்டுருக்கா. அது சரி, சூப்பரா இருக்கடி தங்கம். பூலாம் அழகா வச்சிருக்காளே பாப்பா. புதுசா அந்த ஆண்டினா எனக்கு வச்சிட்டாங்க. பாப்பா வைக்க முடியாது சொன்னா இல்ல நான் சிந்து போட்டு உனக்கு அழகா ரவுண்ட் போட்டு வச்சிரேன் அப்படி சொல்லி வச்சிட்டாங்க. அழகா இருக்கா. थैंक यू பாட்டி. பாரா, அன்பழகி அன்னைக்கு ஈக்குவலா வாய் பேசுறது நம்ம நந்துக்குட்டி தாமா. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னமா பேசுறாங்க தெரியுமா? அக்கா ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்றீங்க, மற்றபடி எதுவும் பேச மாட்டீங்களோ? ஏன் நல்லா தான் பேசுவேன். என்னை பார்த்தா பேசாத மாதிரி இருக்கா? நானும் வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். யார் கூடயும் பேச மாட்டீங்க. யாராவது ஏதாவது கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்க. ஒன்று அந்த செவத்தை பார்க்குறீங்க, இல்லைனா ஃபோனை பார்க்குறீங்க. இது 2த்தையும் தவிர வேறு எதையும் பார்த்து நான் பார்க்கலையே. அப்படிலாம் இல்லையே, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்களும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சரியாக பேசுகிற மாதிரி தெரியலையே, ஏன் அப்படி இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். அக்கா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம வெளியில் பார்க்கும்போது எல்லார் கண்ணுக்கும் அழகாக தெரியுமா. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்களாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் எப்பயுமே சொல்லும் தெரியுமா? அப்பா ஒரே வழியா எங்கள் ஸ்ரீநிதிக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கப்பா. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இசை கொஞ்சம் வாய முட்றியா? சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே எங்கள் ஸ்ரீநிதிக்கு 4 அட்வைஸை பண்ணி விட்டு போங்க. அப்படின்னா அதான் இப்போ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் 4 அறிவுரை சொன்னீங்களே, அதை தான் சொன்னேன்.
அக்கா இது அறிவுரைலாம் இல்லை, எப்பயுமே நம்ம கலகலப்பாக தான் இருக்கணும். அதை தான் இந்த அக்காவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அக்கா சோகமாக இருக்கிறத பார்த்தா இந்த அக்காவுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையும்? உங்களுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க சும்மா தான் சோகமாக இருக்காங்க. சும்மாவா? சும்மாலாம் யாராவது சோகமாக இருப்பாங்களா? அது இந்த அக்காவால் முடியும். சோகமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு காரணம் தேவையில்ல, ஆனால் சிரிக்கணும்னா மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான காரணம் வேணும், அப்போ மட்டும் தான் சிரிப்பாங்க. ஏன்டி இப்போ அவங்க கூட சேர்ந்து என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கேன்? ஏன் டாக்டர் கூட இருந்தமா நீங்களா இப்படி சோகமாக இருக்கீங்க? ஏன் டாக்டர் ரொம்ப ஜாலியாக இருப்பார், அவர் கூட இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சோகமாலாம் இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கீங்க? உங்கள் டாக்டர் கூட தான் படித்தோம், உங்கள் டாக்டருக்கு சோகமாக இருக்க மாட்டார் தான், நாங்களும் சோகமாக இல்லை தான் அவர் கூட இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதான் அப்படி இருக்கும். அக்கா அப்படிலாம் நம்ம தப்பாக யோசிக்கக்கூடாது தெரியுமா? நம்ம எதையோ யோசிச்சு நம்ம ஏன் கஷ்டப்படணும்? நம்ம எதையாவது யோசிக்கும் போது கஷ்டம் வருது அப்படின்னா அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. செம்ம பாயிண்ட்டுமா, அசால்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் ஸ்ரீநிதி அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டால. அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் செய்கிறீங்களா? சொல்லுங்கள், கண்டிப்பாக செஞ்சுருவோம். எங்கள் சீனியர் ஒய்ஃப் சொல்லி செய்யாமல் இருப்போமா? பாட்டி காலையிலே பூ கொடுத்தாங்க பாருங்க, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். வீட்டில் எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் தான் இன்னும் வைக்கல, வச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம் சிஸ்டர். அக்கா இப்போ நம்மளுக்கு பூ ஏதாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளையும் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு வச்சுக்கணும்னு நினைக்கணும். எங்கள் அப்பா சொல்லும், எப்பயுமே பூக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாதான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி யாராவது பூ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, கொஞ்சமாவது வாங்கி வச்சுக்கணும். சரி, கண்டிப்பாக நாங்கள் வச்சுக்கிறோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கொடுங்க. அப்போ உங்கள் 2 பேருக்கும் நான் பூ எடுத்துகிட்டு வரட்டேன்? எடுத்துகிட்டு வாங்க, வச்சுப்போம். இவ்வளோ பெரிய அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பூ வேணாம்னு சொல்லுவோமா? ஆனால் இப்படிலாம் தலசி இருந்தா பூவை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? இதில் நாங்கள் அப்படியே மேலே தூங்குற முடியல, அப்படியே கீழே தொங்க விட்டுப்போம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆசை நாங்கள் பூ வச்சுக்கிறது தானே, கொடுங்க, கண்டிப்பாக வச்சுருவோம். அக்கா அதெல்லாம் முடியாது, 2 பேருக்கும் நான் தலசி விட்டுட்டுமா? தலசிவி வச்சுக்கோங்க. இது என்னம்மா வம்பா போச்சு, ஏன் ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம் தலை பின்ன முடியாதுமா? இதோ ஒருத்தி உட்காந்துருக்க போகிறேன், அவளுக்கு வேணா நீ ட்ரை பண்ண. சிஸ்டர் எனக்கு பூவே வேணாம் சிஸ்டர், ப்ளீஸ். நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, பொம்பளை பிள்ளை நல்லா தலையில் எண்ணெய் தடவி சீவி அதுக்கப்புறம் பூ வச்சு பொட்டு வச்சா தானே அழகாக இருக்கும், அப்போ தான் பொம்பளை பிள்ளையும் அழகாக இருக்கும். உங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா? நீங்களாம் ஏன் டாக்டர் கூட படிச்சிருக்கீங்கண்ணா, ஏன் டாக்டர் மேலே நான் எவ்வளோ அக்கறையாக இருக்கணும், அதே மாதிரி உங்கள் எல்லாரும் மேலேயும் நான் அக்கறையாக இருப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. என் டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவருக்கு யாரும் இல்லைல்ல, அவர் தனியாக இருந்தார்ல, அப்போ நீங்களாம் தான் அவருக்கு எல்லாமாவும் இருந்தீங்களா? அப்படி இருந்தால் உங்களெல்லாம் நாங்கள் விட்டுற முடியுமா? இப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லாமாவும் இருப்போம் எப்போவுமே. உங்களை மாதிரி ஒரு கேரக்டரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, எப்படி உங்களால் முடியுது? எப்படி முடியுதுன்னா, நான் எல்லாருக்கிட்டையுமே பாசமாக தான் இருப்பேன். ஏன் நான் ஏதாவது இப்போ விவரம் இல்லாத பேசிட்டேனா? டே அஜய், நாங்கள் 2 பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சரவணன் ஒய்ஃபு ஸ்ரீநிதியையும் இசையும் ஏதோ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். வச்சு செஞ்சுட்டு இருக்காளா? என்னடா சொல்கிறேன்? எனக்கு என்னவோ இவங்க அப்ரோச் பண்ணுற விதத்தில் ஸ்ரீநிதி ஏதோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரில. அவள் இஷ்டத்துக்கு அவள் பேசல, அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கா, அதான் ஆச்சரியமாக இருக்குது. என் அன்புமா ஏதாவது முடிவோட தான் கண்டிப்பாக போய் உட்காந்துருப்பா, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அக்கா நீங்கள் தலை சீவிக்க மாட்டீங்க அப்படி தானே? ஏன் மண்டைக்கெலாம் ஹேர் ஸ்டைல் இதுக்கப்புறம் செட் ஆகாது, நீங்கள் வேணால் இவங்க மண்டையை வச்சு ட்ரை பண்ணுங்க. அக்கா நீங்கள் பண்ணிக்கோங்கண்ணா, அழகாக இருப்பீங்க. சரியா? நான் அழகாக தலை சீவி உங்களுக்கு அழகாக பூ வச்சுட்றேண்ணா. நீங்கள் கேட்கும்போது என்னால் வேணான்னு சொல்ல முடியல, உங்களுக்கு அதான் விருப்பம்னா பண்ணிவிடுங்க. ஸ்ரீநிதி நீ அடியுது, அடப்பாவி, அவங்க பேசணுன்னே ஆள் மாறிட்டால. அக்கா சும்மா இருங்கண்ணா, அவங்களுக்கு நீங்களாம் சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்க மாட்டீங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க, தலையை சீவி பூ வச்சோம்னா சூப்பராக இருப்பாங்க தெரியுமா? இருங்க நான் பண்ணி விட்றேன். டே இது ஏன் பொண்டாட்டியாடா? மச்சான் நம்பவே முடியல தெரியுமா? அடிப்பாவி, இவ்வளோ நாள் என்ன தடவாமல் செம்பட்ட முடியா வச்சிருந்தாலோ, என்ன தடவி தலையை சீவி பூ வச்சோன்னே பொண்ணு மாதிரில மச்சா இருக்கான். ஏய் அவள் ஆல்ரெடியே பொண்ணு தான், தலை சீவ தெரியாமல் இருந்திருக்கா. பாத்தியா என் அன்புமா எவ்வளோ அழகாக்கிட்டான்னு? என்னால் நம்பவே முடியலடா, ஸ்ரீநிதியை பார்த்தா வேற மாதிரி இருக்கா. ஆமாம்ல, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், நல்லா எண்ணெய் தடவி தலையை சீவி நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு இப்படி தான் இருக்கணும்ண்ணா. நீங்கள் என்னன்னா பொட்டு வைக்க மாட்டீங்க, தலையை சீவ மாட்டீங்க. அதே மாதிரி வயசு பொண்ணுனா இந்த அக்கா இப்படி தான் இருக்கணும். இப்போ தான் 2 பேரும் சூப்பராக இருக்கீங்க தெரியுமா? ஏன் கண்ணே பட்டும் போல இருக்கு தெரியுமா? 2 பேரும் தலையை சீவி பூ வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. 2 பேருக்கும் சுற்றி போடணும்ண்ணா சாயந்தரமா. உண்மையிலே இந்த மாதிரிலாம் யாராவது பாசமாக இருப்பாங்களா? எங்களுக்கெல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. அக்கா இதில் என்ன இருக்குது, நீங்களே எனக்கு அக்கா மாதிரி தானே. மகாகவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மகாகவி நான் தான் தட்டிலாம் தூங்க வைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லைல்ல, அவங்க அம்மாவும் இல்லையா, யாருமே இல்லையா, அதனால நான் தான் மகாகாவை தட்டிலாம் கடைசியாக தூங்க வச்சேன் தெரியுமா? அக்கா நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? திரும்ப நான் எதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா உங்களுக்கு? பேசாமலே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தப்பாலாம் பண்ணலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் தலையை விரித்து போட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா எங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி தலையில் என்னெல்லாம் வைக்கணும், தலை சீவி விடுறேன், ஒரே பொண்ணாக இருக்க, உனக்கு செஞ்சு பார்க்காம நான் யாருக்கு செஞ்சு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தலை சீவி ஆசையாக பூலாம் வைப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் யாருமே செஞ்சதில்லை. இப்போ உங்கள் அம்மா ஊரில் இருக்காங்கன்றதுனால அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களோ?
ஊரில் இல்லை எங்கள் அம்மா, இந்த உலகத்துலேருந்தே போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ம், ஆமாம். என் அம்மாவும் அப்பாவும் இந்த உலகத்துலேருந்தே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் அப்பப்போ பண்ணி பார்ப்பாங்க. நான் பையன் போல தான் சுற்றிட்டுருப்பேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி ஆசைக்கு நான் பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு இரு, தலையில் எண்ணெய் வச்சு தலை சீவி பூலாம் வச்சு என்னை பார்த்தா அழகாக இருக்கேன், உனக்கு சுற்றி போடணும் அப்படின்லாம் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு யாரும் பண்ணதில்லை. எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்காக நான் பண்ணுறேன், நீ பண்ணிக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு மாதிரியாக கேட்பாங்க. அவங்க கேட்குற விதமே எனக்கு அவங்க கேட்குறத செய்ய வேணான்ற மாதிரி தோணாது. அம்மாவுக்காக செய்யலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். அவங்க சரி செய்யட்டும் அப்படின்னு நான் அமைதியாக உக்காந்துருவேன். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட. நீங்கள் கேட்கும்போதும் எனக்கு நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு மறுக்கவே தோணலை. உங்கள் பேச்சில் நான் எங்கள் அம்மாவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்குது. நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே, கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடா. வருத்தப்படுறீங்க, இந்த மாதிரிலாம் வருத்தப்படாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா இல்லைன்னா என்ன, இனிமேல் நான் உங்களுக்கு தலைலாம் சீவி பூலாம் வச்சு விட்டு அழகு பார்க்குறேன்னு. உண்மையிலே உங்கள்கிட்ட பேசுறது எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே தான் இருக்குது. அவ்வளோ பொறுமையாக பேசுகிறீங்க, எடுத்து சொல்கிறீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அக்கா, இப்போ கூட அம்மாவை பற்றி பேசினா யாராவது அழுவாங்கல்ல, நீங்கள் அழுதுகிட்டே பேசல, உங்கள் கண்ணில் தண்ணியே வரல. நீங்கள் ஏதோ மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்போதோ அது நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ நம்ம அழுதுடணுமா. வாய் விட்டு அழுதுட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நம்மளை விட்டு அந்த அழுகையோடு போயிடுமா. அதை விட்டுட்டு நம்ம மனசுலே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நம்மளை மேலே மேலே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துன்னு எங்கள் அண்ணன் சொல்லும். அன்புமா, நீ ஏதாவது வருத்தத்தில் இருக்கியா, யாராவது திட்டினாங்கன்னு வருத்தத்தில் இருக்கியா, அதை யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கு அழுகணும்னு தோணுனா அண்ணன் மடியில் படுத்து 5 நிமிஷம் அழுதுரு. அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் உன் மனசுலேருந்து அந்த அழுகையோட காணாமல் போயிடும். நீ வருத்தப்படாமல் அதுக்கப்புறம் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லும். இப்போ கூட அம்மாவை பற்றி பேசும்போது உங்களுக்கு அழுக வரல, உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ தோணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க மடியில் படுத்து அழுதா உங்கள் கஷ்டம் போகும் அப்படின்னா நீங்கள் அழுதுருங்க. அப்போ எல்லாமே சரியாயிடும். உங்கள் மனசுலேருந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சிரும்ல. ஏமா மகா, நம்ம யாராவது போய் தடுப்போமா? இந்த புள்ள பேசுகிற டைலாக்கை பார்த்தா அந்த புள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் கத்தி அழுதுரும் போலையே. இல்லைக்கா, அன்பழகி கரெக்டாக தான் பேசுகிறாங்க. அவங்க வெகுளியாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி அவங்க அண்ணன் புரிய வச்சு வளர்த்துருக்காரு. அதனால தான் அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதி மனசில் ஏதோ வச்சுட்ருக்காங்க. வந்ததுலேருந்து நம்ம யார்கிட்டையுமே பேசல. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே காலேஜ் லைஃப்பில் ஜாலியாக தான் இருந்திருக்காங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க மனசை அழுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் மேபி அவங்க சொல்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா டெத்தாக கூட இருக்கலாம். அதுக்கு யார் மடியில் படுத்து அழுவுறது, எப்படி அழுகிறது, மனசில் என்ன இருக்குது என்னன்னு சொல்ல தெரியாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அன்பழகி சொல்கிற மாதிரி அவங்க அழுதாலே அவங்க பிரச்சனை கொஞ்சம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்கிற? டேய் மச்சான், அவள் அழ போகிறாடா, போய் அன்பழகிய பேச வேணான்னு சொல்லலாமா? அவள் கரெக்டாக தான் பேசுகிறா. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதி அழுதா மட்டும்தான் அவள் மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சிட்ருக்கா. நீ கூட இருந்திருந்தா அவள் மனசில் இருந்தது எப்போவோ காணாமல் போயிருக்கும். நீயும் கூட இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவன் மனசுக்குள்ளே அந்த விஷயம்லாம் ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கு. என் அன்பு தெரிஞ்சு பேசினாலோ தெரியாமல் பேசினாலும் எனக்கு தெரியல. ஆனால் அவள் பேசுகிற விதம் கரெக்டு. அவள் மனசில் எப்படி சொன்னால் எந்த விஷயம் பதியுன்றத உண்மையிலே அருள் சூப்பராக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான். இப்படி ஒரு பொண்ணை உண்மையிலே நான் பார்த்ததில்லடா. ஆமாண்டா, எங்கே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டா. இந்த அளவுக்கு சோகமாக கூட பேசுறது கிடையாது. அவங்க செய்கிற எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்கா. அவங்க பேசின பேச்சில் அவங்க அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் அவள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க பேசினாலே இப்போ இவள் கிளியர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அழுகட்டும்டா, அப்போ தான் அவன் மனசில் இருக்கிற சோகலாம் மாறும். இது வரைக்கும் எங்கள் முன்னாடியும் அவள் அழுக ட்ரை பண்ணதில்லை, இசை முன்னாடியும் அழுக ட்ரை பண்ணதில்லை. அவள் மனசுலேயே தான் எல்லா கஷ்டத்தையும் பூட்டி வச்சிருக்கா. அவள் அழட்டும்டா, அழுதாதான் அவள் மனசில் இருக்கிறது வெளியில் வரும். என்ன அங்கே ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க, என்ன விஷயம்டி பாரு. தெரியலம்மா, அன்பழகி அண்ணி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸ்ரீநிதி அக்காட்டையும் இசை அக்காட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீநிதி அக்கா தலைலாம் சிவி அழகாக இருக்காங்கம்மா, இசை அக்காவும் தலைலாம் சிவி அழகாக இருக்காங்க. என்ன விஷயம்னு தெரில. தலைலாம் சிவி இருக்காங்களா? தலை சிவி இருக்கிறது நம்ம அன்பழகி அண்ணி வேலையாக தான் இருக்கும். ஆனால் அழுகிற மாதிரிலாம் இருக்காங்க. என்னடி சொல்கிற, அழுகிற மாதிரி இருக்காங்களா? ஆமாம்மா, பார்த்தா அப்படி தான் தெரியுது. நான் உங்கள் மடியில் படுத்துக்கவா? ம், படுத்துக்கோங்க, நான் பார்த்துப்பேன் உங்களை. உங்களுக்கு அப்போ தான் பிடிச்சிருக்குன்னா படுத்துக்கோங்க. அன்பழகி படிக்கலைனாலும் அவளுக்கு புரிகிற மாதிரி எப்படி எடுத்து சொன்ன பற்றியா? வந்ததுலேருந்து இந்த பிள்ளை சோகமாகவே கிடக்குது. என்னடா பேசுகிறது இந்த பிள்ளைகிட்ட, நம்மளாம் தவிச்சு போய் நின்னோம். ஆமாத்த, காலையில் நான் ஊருக்கு போகாதீங்கன்னு சொல்லும்போது கூட அந்த பிள்ளை அறகுறையாக தான் இருந்துச்சு. அது மனசில் ஏதோ கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது தான்.
ஆனால் அதை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தோம். அன்பழகி சொல்கிற மாதிரி அவள் அழுதாலே அவள் மனசில் இருக்கிற கஷ்டம்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேச ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸ்ரீநிதி அக்கா, அவங்க மனசு வருத்தத்தில் இருக்கும்போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து மனசு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா அவங்க இன்னும் தான் கஷ்டப்படுவாங்க. நான் எங்கள் அண்ணன் மடியில் படுத்துட்டு அழுவும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் அழுவாது தெரியுமா? எனக்கு சமாதானம் சொல்கிறதுக்காக சிரித்து சிரித்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் நான் சீக்கிரமாக அழுகை நிறுத்திட்டு சமாதானம் ஆவன்னு. அதனால் நீங்கள் அவங்கள நினச்சி கஷ்டப்படாதீங்கண்ணா. அவங்க கொஞ்ச நேரம் மடியில் படுத்திருந்தா சரியாயிடுவாங்க. கத்தி அழனும் போல இருக்கு. வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே, இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே. நான் வயது வளர்ந்தால் போதுமா அழாத. உன் மனசில் இருக்கிற பாரம்லாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டும் பாரு. மனசு விட்டு யாருக்கிட்டே சொல்லி அழுதிட்டினா மனசு லேசாயிடும். உண்மைதான் பாட்டி, அவங்க சொல்கிற மாதிரி எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சு வச்சு புழுங்கிதான் அவள் இப்படி ஆயிட்டா. அவள் அழட்டும் அவங்க சொல்கிற மாதிரியே. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அக்கா, இன்னொரு விஷயம் எங்கள் அண்ணன் சொல்ல தெரியுமா? ஒரு விஷயத்த கடவுள் நம்ம கிட்டேருந்து வாங்கிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பதில் வேற ஏதோ பெரிய விஷயமா நம்மளுக்கு தருவாராம். அதை விட அது நல்ல விஷயமா இருக்குமா? அப்படிதான் என் டாக்டருக்கு யாருமே இல்லைல்ல, அவருக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தையும் என்னையும் கடவுள் கொடுத்துருக்காருல்ல. அந்த மாதிரி தான்க்கா உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மா இல்லைல்ல, இவ்வளோ பெரிய குடும்பத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அதை விட இது நல்லா இருக்குல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிப்பு கேட்கறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை அன்பழகி. நீ மற்ற எல்லா விஷயத்துலையும் வெகுளியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அருள் ஒன்று அவ்வளோ அழகாக வளர்த்துருக்கான். பாட்டி உண்மையாவா? உன் வளர்ப்பில் ஒரு கடை கிடையாது. உங்கள் அண்ணன் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்கான். இனிமேல் நான் எப்போ வேணாலும் உங்கள் மடியில் படுத்துக்கலாமா உரிமையா? கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்களா, நான் உங்களை மடியில் படுக்க வச்சுக்கிறேண்ணா. என் மடியில் படுத்தா உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னா படுத்துக்குங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ சிரிக்கணும் தெரியுமா? நீங்கள் சிரிச்சாதான் நான் நிம்மதியாக வீட்டுக்கு போவேன். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் நாளைக்கு வந்துடுறேண்ணா. நாளைக்கு வந்துடுறீங்களா? கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்துடுறேண்ணா. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். இன்னும் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க அண்ணங்காரனும் வந்துட்டான். நீ இப்போ சிரிச்ச முகமாக இருந்தால் தான் அவன் நல்லபடியாக போவா. சரிங்க பாட்டி. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடாம்மா. உனக்கு தான் நான் காலையிலே சொன்னனே, இந்த குடும்பம் உன்னோட குடும்பம். இந்த குடும்பத்தில் சேர்க்கறதுக்காக தான் கடவுள் ஒன்று அனுப்பியிருக்காருன்னு நீ வச்சுக்கோயேன். எல்லாரும் பாசமாக இருக்காங்க. இவ புரிஞ்சுக்கிட்டு வசந்த் சீனியரை ஏற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். அக்கா, நீங்கள் இப்போ எந்த சிரிச்சுக்கிட்டே உட்காருவீங்களா? அப்போ தான் நான் போவேன். கண்டிப்பாக. உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அவள் சொல்கிற மாதிரி எழுந்து நீ சிரிச்சுக்கிட்டே உட்காரு. அவள் நிம்மதியாக இருப்பா. உன்னை இவ்வளோ தூரம் பேசி சமாதானப்படுத்தி உனக்கு தலை சீவி அலங்காரம் பண்ணி நீ சொன்ன மாதிரி உங்கள் அம்மா மாதிரி அவள் பார்த்தாலும் அழகு. அவளை இப்போ நீ நிம்மதியாக அனுப்பி வைக்கணும். நான் ஊருக்கு போகிற வரைக்கும் இனிமேல் என் கூட இருப்பீங்களா? என் கூட நிறையா பேசுவீங்களா? அக்கா கண்டிப்பாக. நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பேண்ணா. உங்களுக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ சொல்லுங்கள், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேச பேச தான் மனசில் இருக்கிற கஷ்டம்லாம் குறையும். ஏதாவது வலி இருந்தால் கூட அது காணாமல் போயிடுமா. இது யாருடி உங்கள் அண்ணன் சொன்னானா? இல்லை பாட்டி, இது ஏன் டாக்டர் சொன்னாருண்ணே. ஆனால் உங்கள் அண்ணனும் டாக்டரும் உன்னை எப்படிலாம் பக்குவமாக பேசி ஒரு வழியாக கொண்டு வரணுமோ அப்படிலாம் கொண்டு வரானுங்க. ஆமாம் பாட்டி, எங்கள் அண்ணனும் என் டாக்டரும் என் வாழ்க்கையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அவங்க 2 பேரும் கிடச்சதுக்கு நான் சாமிக்கு எப்பயுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் அதான், அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் போதும். நான் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன்னு. அக்கா, நீங்கள் இப்போ சிரிச்சாதானே நான் போவேன்னு சொன்னேன். நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்களா? அப்பாடா, இப்போ எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஆனால் ஒன்று சொல்கிறேம்மா, யாரையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டார் எங்கள் சீனியர். பொண்ணுங்க அந்த சைடு வந்தாலும் இந்த சைடு போவார். அப்படிப்பட்ட சீனியர் ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டு கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவன் பிடிவாதமாக இருந்து கட்டியிருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். ஆனால் எங்கள் சீனியர் ஏன் செலக்ட் பண்ணாருன்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் புரியுது. அப்படின்னா நிறைய பொண்ணுங்க காலேஜ் படிக்கும்போது எங்கள் சீனியரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பின்னாடியே சுற்றுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணை எங்கள் சீனியர் பார்த்தது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சீனியர் உன் அன்பழகி தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக நின்றுருக்காரு. அதான் நீங்கள் எப்படிப்பட்ட குணம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா எங்கள் சீனியர் அப்போ கேட்க தானே செய்வார் அன்பழகியே. உண்மையாவா? ஏன் டாக்டர் யார்கிட்டையுமே பேச மாட்டாரோ? ஆமாம், எந்த பொண்ணுக்கிட்டையும் அனாவசியமாக உங்கள் டாக்டர் பேச மாட்டார். அவர் தங்கச்சியை ஏற்றுக்கிட்டதே எங்கள் 2 பேரை தான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நினச்சிருக்காரு அப்படின்னா அது நீங்கள் தான். ஏன் டாக்டர் சூப்பர் தெரியுமா? என்னை தவிர யார்கிட்டையுமே பேச மாட்டார். அவருக்கு என்னத்தை ரொம்ப பிடிக்கும். பாரு வெக்கத்தை, உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குன்றது தான் நீங்கள் பேசுறதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு. ஆளானப்பட்ட எங்கள் ஸ்ரீநிதியே சிரிக்க வச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். எங்கள் சீனியருக்கு எப்படி உங்களை பிடிக்காம போயிருக்கோம்? அத்தியாடைய அன்புவை எப்படி கோல் அடிச்சா பாரு. ஸ்ரீநிதி அசால்ட்டாக சிரிக்க வச்சிட்டாலே. அவளை பார்க்கவே அழகாக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரிலாம் அவள் சிரித்து எல்லாருக்கிட்டையும் பேசி எத்தனை வருஷமாக ஆக போகுது.
அன்புவோட வெகுளி குணத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட குணமும் நிற்காதுன்றதை திருப்பி திருப்பி அன்பு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா. என் அன்பு தங்கம்டா. அவகிட்ட பேசணும்னா நம்ம மனசில் இருக்கிற கவலை எல்லாமே போயிடும் தெரியுமா. அப்படிப்பட்டவ. அவளை எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த இன்னசென்ட் கேரக்டர் தான். அதையும் தாண்டி அவள் மனசில் எல்லா நல்லது கெட்டதையும் எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சிருக்கான் அருள். உண்மையிலே ரொம்ப கிரேட் தான்டா. அன்பு கூட வாழ நீ கொடுத்து வச்சிருக்கணும். எப்பயுமே நான் கடவுள்கிட்ட இப்போல்லாம் சொல்கிற விஷயமே அதுதான். நான் கிடைக்க என் அன்பு கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு அவள் சொல்கிறா. அது இல்லை, அவள் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. இவன் ஏன்டா இப்போ சம்மந்தமே இல்லாத தேங்க்ஸ் சொல்கிறான். என் ஆளாக அழகுபடுத்திருக்கா அதனால நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். வால் உன்னை பற்றி பெருமையாக பேசியிருக்கா அதனால நீ பெருமைப்படுற. இவன் ஏன் சம்மந்தமே இல்லாத இப்போ தேங்க்ஸ் சொல்கிறான். டேய் நான் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னு. என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு பொண்ணு வரையும் மாற்றி கொடுத்தது உன் அன்பழகி தான்டா. அதனால நான் தான் காலத்துக்கு உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு. ஏய் இசை காதில் மட்டும் இது விழுந்தது செத்த நீ. மச்சான் விழுந்தாலும் விழட்டும்டா. ஏன்டா தலையை சீவி பூ வைக்காம பொம்பளை புள்ள கணக்காக இல்லாமல் தலையை செம்பட்ட தலையாக வச்சுக்கிட்டு இம்மனால் என்ன தடவாம என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காடா. இவ்வளோ அழகா இருப்பான்னு என் பொண்டாட்டி தெரியாம ஏனோ தான் லவ் பண்ணி ஏனோ தான் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளைய வேற பெற்று விட்டேன். என் பொண்டாட்டி இப்போ இருக்கிற அழகை பார்த்தா நான் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் போலயே. ஏய் மரியாதை ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு உனக்கு போறாமடா. உன் ஸ்ரீநிதி கிட்ட போய் பேச முடியலன்னு. நீங்க வேணா பாருங்கடா. இன்னும் 2 நாள் என் அன்பு ஸ்ரீநிதி கிட்ட பேசினான்னு வச்சுக்கோயேன். அவள் மனசுல இருக்கிற எல்லாமே வெளியில வந்துடும். மச்சான் இஸ் இட்? ஆமாண்டா. பேசிட்டு மச்சான். என் பொண்டாட்டியை அப்படியே சேர்த்து பேசிட்டுன்னு என் பொண்டாட்டியை இப்படியே பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் செம்ம அழகா இருக்கடா என் இசை. தெரிஞ்சுக்குங்கடா தெரிஞ்சுக்குங்க. இந்த டாக்டர் பொண்டாட்டி எவ்வளோ மாசுன்னு தெரிஞ்சுக்குங்க. மாஸ் தான் டாக்டரே. உங்கள் பொண்டாட்டி மாஸ் தான். மகா நீ சொன்னது சரிதாம்மா. நல்லா அழுது தீர்த்ததுக்கு அப்புறம் அந்த புள்ள மனசுல நல்லா பொலிவான ஒரு சிரிப்பு வந்திருக்குல்ல. ஆமாக்கா, எப்பயுமே மனசுல இருக்கிற கவலையை ஒன்று சொல்லி தீர்த்தரணும், இல்லை அழுது தீர்த்தரணும். அது எந்த விதத்துல யாருக்கு சரி வருதோ அதை அப்படி பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் மனசுல போட்டு அழுத்தியே நம்மள ஒரு வழி ஆக்கிடும். சரிதான். இந்த அன்பழகி புள்ளைய நானும் என்னமோன்னு நினைச்சேன். மற்ற விஷயத்துல விவரம் இல்லைனாலும் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அண்ணன்காரன் சூப்பரா வளர்த்துருக்காமா. உண்மைதான்க்கா. அன்னைக்கு நான் கையில பால் ஊற்றிக்கிட்டேன்ல, அன்னைக்கு கூட என்னை வந்து அவ்வளோ ஆறுதலாக பேசி தூங்க வச்சுட்டு தான் போனாங்களே. அவங்க மட்டும் அன்றைக்கி வந்து பேசல அப்படின்னா நான் ரிலாக்ஸாகவே இருந்திருக்க மாட்டேங்க்கா. அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க கூட பேசினாலே மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீந்து போன மாதிரி ஆகிடுது. அன்பழகி மாதிரி ஆளெல்லாம் எதையும் மனசுலையும் வச்சுக்க மாட்டாங்க, யாருக்கும் கெட்டது நினச்சும் பேச மாட்டாங்க. வெகுளியான பேச்சுக்கா. அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்களே தவிர இப்படிலாம் இவங்கள்ட்ட பேசணும், இப்படிலாம் இவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரேர் இப்போ இருக்கிறது. சே, எங்கூருக்கார புள்ள எவ்வளோ பெருமை சேர்க்குது பாரு இந்த குடும்பத்துக்கு. புல்ல அரிக்குதுமா அப்படியே. ரியலி கிரேட். அம்மா அந்த ஸ்ரீநிதி அக்காவே ஆளே மாற்றி உட்கார வச்சிருக்காங்கம்மா. அதுவும் சிரிச்சு வேற பேசிட்டு இருக்காங்க அந்த அக்கா. அதான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம அன்பழகி அண்ணி தான் காரணம். என் அண்ணன் பொண்ணு வெகுளியாக இருந்தாலும் விவரமாக பேசி அவளுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிருக்கால. அந்த பிள்ளைக்கு அன்றைக்கி அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லும்போதும் அந்த பிள்ளை சோகமாக இருக்கும்போதும் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. நல்ல வேலை அந்த பிள்ளைய கொஞ்சமாச்சும் மாற்றினாலேவே. உண்மைதாம்மா. உண்மையிலே அந்த அக்கா ஏன் சோகமாக இருக்காங்க நம்மளாம் போய் கேட்க தயங்கி நின்னோம். இந்த மாதிரி வெகுளியான ஆளுங்க தான் போய் கேட்கலாம் தயங்க மாட்டாங்க. கஷ்டம்னாலும் போய் கேட்டுருவாங்க, சந்தோஷம்னாலும் ஏன் சிரிக்கிறீங்கன்னு போய் கேட்டுருவாங்க. இப்போ இவங்க போய் வெகுளித்தனமாக கேட்க போய் தான் அந்த அக்கா மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி அழுது இப்போ இந்த அளவுக்கு சமாதானமாகி உட்காந்துருக்காங்க. ஆமாண்டி உண்மைதான். நம்மளாம் தயங்கி பேசுகிற விஷயத்த இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சாதாரணமாக பேசி முடிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட பேசுறது மூலயமா நம்மளுக்கு மனசு நிம்மதி அடையும். புதுசாக வந்திருக்காங்களா ஒரு அத்தை, அவங்கள பற்றி தான் சொல்கிறோம். உன் கூட விளையாடுறதுக்கும் அந்த அத்தை தான் சரியான ஆளு. உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அத்தை குணமும் இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் தான் சூப்பரா விளையாடலாம். இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு நாளைக்கு வந்துருவாங்கன்னு. ஏண்டி அருள் வந்துட்டான் போல் இருக்கேன். வெளியில வண்டி சத்தம் எதை கேட்குதே, அருள் வந்துட்டானோ? பாட்டி அண்ணன் வந்து தான் எங்களை கூட்டு போறேன்னு சொல்லிச்சான். ஆமாண்டி அம்மா, இந்த வழி உங்க அண்ணன் வந்து தான் கூட்டிட்டு போகணும். பொண்ணு மாப்பிள்ள முத கல்யாணம் உங்க வீட்டுக்கு போறீங்கல்ல, அதனால உங்க அண்ணங்கார வந்து கூட்டிட்டு போவான். இன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில நீங்க வந்தா போதும். சரியாம்மா? சரி பாட்டி. அக்கா நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேண்ணா. நான் போயிட்டு நீங்க சிரிக்காமலாம் இருக்கக்கூடாது, எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ண்ணா. அவ சிரிக்கலான்னா கூட இனிமேல் நான் ஞாபகம் முடிச்சிடுறேன். அன்பழகி வருவாங்க, நீ சிரிச்சிருமான்னு. சரியா? சொல்லி வைங்கக்கா. நான் வந்துடுவேன்னு சொல்லுங்க, அவங்க சிரிச்சிருவாங்கண்ணா.